அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவு வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி அப்படி சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. அதே போல ஒருவரின் முதலீடுகள், கடன், தொழில் செயல்பாடுகள் ஆகியவற்றை வருமான வரி கணக்குடன் ஒப்பிடுவதற்கு பேன் கார்டு பயன்படுகிறது. வங்கி கணக்கு தொடங்குவது, கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு வாங்குவது, டிமேட் கணக்கு தொடங்குவது உள்ளிட்ட பிற சேவைகளுக்கும் பேன் கார்டு கட்டாயமாகும். ஆதார் கார்டு, பேன் கார்டு மூலமாக வங்கிகளில் டிஜிட்டல் முறையில் பணத்தை பெற முடிகிறது. இந்நிலையில் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கும் தீமைகளும் ஏற்படுகிறது. சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு, ஆதார் அட்டை போன்றவற்றை கயவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளின் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது. யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக் கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த மோசடியில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும். அதை பற்றி இங்கே பார்ப்போம். பேன் கார்டு எண்ணை சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பிற வேலைகளுக்காக பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்திருந்தால் அதை அப்படியே கீழே போட்டு விடாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் அறிக்கையை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும். சிபில் அல்லது எக்ஸ்பிரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்டுகளை பெறலாம். கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்பு உள்ளது. மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம், வங்கி ஆகியவற்றுக்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும். மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும். SMS மற்றும் இமெயில் அலர்ட்டுகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதற்கான அறிகுறிகள்: வருமான வரித்துறையிடம் இருந்து நோட்டீஸ் வந்தாலோ அல்லது நீங்கள் செய்யாத முதலீட்டுக்கு அறிவிப்புகள் வந்தாலோ உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல உங்களுக்கு சம்மதமில்லாத வங்கி கணக்குகள் அல்லது நிதி பரிவர்த்தனைகள் குறித்து வங்கிகளிடம் இருந்தே கடிதங்கள் அல்லது SMS வரலாம். இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.